தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முப்படைகளின் பிரதானி என்ற பதவியில் இருந்த சவேந்திர சில்வா அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்து ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரம் அதிரடியாக பறிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது குறித்த செய்திகளையும், மாகாண சபை தேர்தல் அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்தப்படும் என அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை அறிவித்திருக்கின்றது. அது குறித்த செய்திகளையும், அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் நடத்தப்படும் என்று சொல்லி அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து செய்திகள் வந்தது. இருந்த போதிலும் கூட தேர்தலை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் அளவில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க இருக்கின்றது. அதே போல ஜூன் ஜூலை மாதங்களில் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே அடுத்த வருடம் 2 முக்கியமான தேர்தல்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். எனவே உங்களுடைய பிரதிநிதிகளை, சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு தமிழ் மக்கள் இப்பொழுதிலிருந்தே தயாராக வேண்டும். முப்படைகளின் பிரதானி என்ற பதவியில் இருந்த சவேந்திர சில்வா அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. நாளை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் அவருடைய பதவிக்காலம் முடிவடைகின்றது. அதற்கு பிறகு அவருடைய பதவிக்காலம் நீடிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தது, சவேந்திர சில்வா அவர்களுடைய பதவிக்காலத்தை நீடிப்பது சம்பந்தமாக நாங்கள் இன்னமுமே முடிவெடுக்கவில்லை என ஒரு 4-5 நாளைக்கு முதல் அறிவிச்சிருந்தது. அப்பயே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பெரும்பாலும் அரசாங்கம் இதை நீடிக்காது. என்னென்னு சொன்னா, எங்க செலவை கட்டுப்படுத்தலாம், எங்க காசை குறைக்கலாம் என்று தான் அரசாங்கம் யோசிக்குமே ஒழிய, தேவையில்லாம ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியில தேவையில்லாம ஒரு ஆளை கொண்டு போய் இருத்தி தேவையில்லாம சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டார்கள். எனவே நாட்டில் முப்படையினருக்கே வேலை இல்லை, பிறகு முப்படைகளின் பிரதானி என்று சொல்லி ஒரு பதவி கட்டாயம் தேவையில்லை தானே. எனவே அந்த பதவியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நீடிக்கவில்லை. அதனால் அந்த பதவியில் இருந்த சவேந்திர சில்வா அவர்கள் வீடு செல்கிறார். வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை என்ற அமைப்பு இருக்காம். அது ஒரு அதிரடியான வேலை ஒன்றை செய்திருக்கு. என்ன நடந்திருக்கு சொன்னா, ஒரு தனியார் பேருந்துக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரத்தை பறித்தெடுத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துக்கும் பருத்தித்துறைக்கும் இடையில பயணத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு தனியார் பேருந்து, 750வது வழித்தடத்தில் பயணத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு தனியார் பேருந்து, அதனுடைய இலக்கம் 29 SRI ஸ்ரீ 29 ஸ்ரீ 7911 இந்த இலக்கத்தை உடைய அந்த பேருந்தினுடைய அனுமதி பத்திரத்தை பறித்தெடுத்திருக்கிறார்கள் இந்த அதிகார சபை. என்ன விஷயம் என்று சொன்னா, பயணிகளை ஏற்றி கொண்டு கண்டபடி பஸ் ஓடி இருக்கணும். அந்த பயணிகளை மதிக்காமல், பயணிகளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக பஸ்ஸை கண்டபடி ஓடி இருக்கணும். அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை மக்கள் வெளியிட்டதன் காரணமாக முறைப்பாடு போனதை அடுத்து உடனடியாக இந்த அனுமதி பத்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பான தரமான சம்பவம். இதனை செய்திருக்கக்கூடிய வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே மகேஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் இந்த விஷயத்தை வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கு அறிவிச்சிருக்கார். இந்த மாதிரி நாங்கள் லைசன்ஸை பறிச்சு வச்சுக்கிறோம் என்று சொல்லி. என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய பகுதிகளில் அடிக்கடி வீதி விபத்து நடக்கிறது, டிப்பரால கொண்டு போய் இடிக்கிறது, அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட தேவையில்லாத வேகத்தில் ஓடி கொண்டே மோதுறது, புளிய மரத்தில் கொண்டே மோதுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டு வருது தானே. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க பஸ்ஸும் பிரைவேட் பஸ்ஸும் போட்டி போட்டு கொண்டு ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்களால் பாதிக்கப்படுறது எங்களுடைய பொதுமக்கள் தான். என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு பேருந்தில் அது அரசாங்க பேருந்தோ தனியார் பேருந்தோ, அந்த பயணிகள் எல்லாரையும் அந்த சாரதி மதிக்கணும். அந்த பயணிகளில் ஏலாதாக்கள் இருப்பினம், வர்த்தகர் இருப்பினம், பிரெக்னன்ட் லேடிஸ் இருப்பினம், வயது போனாக்கள் இருப்பினம், எல்லா விதமான ஆக்களும் அதில் இருப்பினம். எனவே அவர்களை அந்த பஸ் ஓடுற விதத்தில் எங்களுக்கு தெரியும் அந்த பயணிகளை அவர் மதிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. எனவே பயணிகள் நீங்கள் எப்படியாவது இருங்கோ, நான் இப்படித்தான் பஸ் ஓடுவேன் என்று சொல்லி கண்டபடி பஸ்ஸை குறுக்காலே மறுக்காலே மூடி கண்டபடி மோட்டு வளத்தில் பஸ் ஓடினா அது பயணிகளை மதிக்கிறேன் அர்த்தம். வெளிநாடுகள் எல்லாம் அப்படி ஓடவே முடியாது. உடனே கம்ப்ளைண்ட் போகும், 25 30 40 கம்ப்ளைண்ட் போகும் உடனடியாக. அதே மாதிரி தாயகத்தில் இருக்கிற எங்களோட மக்களும் இனிமேல் இவ்வளவு காலம் பொறுத்ததெல்லாம் போதும், இனிமேல் இப்படி நீங்கள் பஸ்ஸில் போய்க்குள்ள இந்த மாதிரி மோட்டு வளத்தில் யாராவது ஓடினா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உடனே முறைப்பாடு செய்யுங்க, வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடுங்க. எந்த
எந்த அளவுக்கு நீங்கள் தட்டி கேட்குறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் என்று சொல்றது. எனவே ஒரு குழந்தை பிள்ளை கூட பால் குடிக்க வேணும் என்று சொன்னால் அலோனும். அதே மாதிரி மக்களாகிய நீங்களும் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கணும் என்று சொன்னால் அதுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கணும். எனவே வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி யார் பிளவிட்டாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி பத்திரம் பறிக்கப்படணும். இந்த மாதிரி முறை தவறி வாகனங்களை ஓடுகிற சாரதிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மிக குறிப்பாக இந்த டிப்பர் சாரதிகள் மேல எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எனவே ஆளுநரும் இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே மாதிரி வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மாதிரி கிழக்கிலேயும் இருக்குதானே கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை என்று சொல்லி அவர்களும் இதே மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து அங்க நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கணும். இதுதான் எங்களுடைய விருப்பம். நாட்டில் அரிசிக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி அரசாங்கம் மீண்டும் அறிவித்திருக்கின்றது. நேற்று சுங்க திணைக்களத்திடமிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், நேற்று வரையான காலப்பகுதியில் 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்காம். அதாவது இப்போ சுங்கத்துக்களான வெறும் நாட்டுக்குள்ள அந்த சுங்கத்தால் கிளியபணி நாட்டுக்குள்ள விடப்பட்ட அரிசியினுடைய எண்ணிக்கை 75,000 மெட்ரிக் தொன்னாம். ஒரு மெட்ரிக் தொன்ன்றது 1000 கிலோகிராம். எனவே 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொல்லி சுங்க திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 மெட்ரிக் டன் அரிசி புழுங்கல் அரிசியும் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே அன்பான மக்களே, நீங்கள் வசிக்கிற பகுதிகளில் யாராவது அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்குது என்று சொல்லி அல்லது அரிசியை பதுக்கி வச்சிருந்தா அதுக்கும் முறைப்பாடு செய்யுங்க. முறைப்பாடு செய்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பாதுகாப்பு மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே அவரிடம் இருந்த பாதுகாப்பு படையெல்லாம் குறைக்கப்பட்டு இப்போ 60 போலீசார் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைய சூழலில் 60 போலீசார் ஒதுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு மட்டுமில்லாமல் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கும் அந்த அளவில் தான் போலீசார் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவருடைய பேர் கிருஷாந்த அபேசேன அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அடுத்த ரிவ்யூ மீட்டிங்கில், ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக ரிவ்யூ மீட்டிங் நடக்கும் தானே, அப்போ அடுத்த முறை நடக்க இருக்கிற ரிவ்யூ மீட்டிங்கில் புலனாய்வு பிரிவினர் அறிக்கை தந்தால் எப்படியான அறிக்கை என்று சொன்னால், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி அறிக்கை தந்தா அடுத்த முறையும் அது உறுதிப்படுத்தப்பட்டா இன்னும் பாதுகாப்பு குறைக்கப்படும். 60 போலீஸ்லேருந்து 30 போலீஸாக குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா என்ன நினைக்கிறார் சொன்னால், சும்மா முன்னாள் ஜனாதிபதி எனவே அவருக்கு நிறைய பாதுகாப்பு அள்ளி கொடுப்போம் என்று சொல்லி அவர் நினைக்கல. உண்மையிலேயே அவைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. இதை உறுதிப்படுத்த வேண்டியது யார் என்று சொன்னா புலனாய்வு பிரிவு. அப்ப புலனாய்வு பிரிவு ஒவ்வொரு ரிவ்யூ மீட்டிங்லயும் ஒவ்வொரு அறிக்கை கொடுக்கும். இந்த ஜனாதிபதிக்கு இவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, அந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அந்த முன்னாள் ஜனாதிபதிக்கு இவ்வளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவையில் அறிக்கை கொடுப்பிருந்தானே. எனவே அவைண்ட அறிக்கைப்படிதான் பாதுகாப்புக்கு போலீசாரையோ ராணுவத்தையோ நியமிக்கணுமே தவிர சும்மா கண்முடித்தனமாக முன்னாள் ஜனாதிபதி எனவே அவருக்கு நியமிச்சு விடுவோம், தெரிஞ்சால் பழகினால் சரியில்லை பாவம் அப்படி என்று சொல்லி ஆட்களை நியமிக்க முடியாது. எனவே அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் அப்படித்தான் முடிவெடுக்குது. எனவே விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அடுத்த முறை ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது புலனாய்வு பிரிவினருடைய அறிக்கை இப்படி இருந்தால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லி இருந்தால் 60 போலீஸ்லேருந்து 30 போலீஸாக நாங்கள் குறைப்போம் என்று சொல்லி, ஏற்கனவே 60 போலீஸாக குறைச்சதுக்கே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போர்க்கொடி தூக்கினவர், நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னவர், எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, ட்ரோனை விட்டெல்லாம் அடிக்க போறாங்கலாம் சொல்லி பார்த்தவர். என்ன சொன்னாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதை கேட்க போறது இல்லை. பிராக்டிக்கலா அவைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி. அது கேட்டபடிதான் முடிவெடுக்கப்படும். எனவே 60 போலீஸ்ல இருந்து 30 போலீஸாக குறைக்கப்பட்டு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இப்போ இந்த பங்கு சந்தை பயங்கரமாக வளர்ந்துண்டு போகுது. முன்னெப்போதும் இல்லாதவாறு, வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாதவாறு பங்கு சந்தையினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரம் சாதாரண மார்க்கெட் இருக்குது தானே, சாதாரண சந்தை, அந்த சந்தையில் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்குதுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தேங்காயினுடைய விலை, அரிசியினுடைய விலை, உப்பினுடைய விலையெல்லாம் அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஒரு ஆள் சந்தைக்கு போகிறார், சந்தை என்ற இடத்துல எழுதப்பட்டிருக்கு, ஒரு பலகை போட்டிருக்கு, அதை நோக்கி போறார். தலைக்கு மேலால பார்த்தா அதுல பங்கு சந்தை வெளியே கிடக்குது. எனவே சாதாரண ஒரு ஏழை மகனுக்கு பங்கு சந்தையை பற்றி தெரியாது.
பங்குச்சந்தை உயர்றதால அவருக்கு எந்த லாபமும் இல்லை, அதை பற்றி அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. எனவே அவருக்கு தேவையான அந்த மார்க்கெட் வந்து சாதாரண மார்க்கெட்டில் வந்து பொருட்களினுடைய விலைகள் வந்து குறையணும், அதுதானே முக்கியம். எனவே வந்து அந்த ஒரு சாரப்பட இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு வேறு விதமான கருத்துக்கள் தோன்றினால் அதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.